Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe. Really, really sorry for that. நான் 7 மணின்னு சொல்லி இப்போ இந்த 7:30ன்னு சொல்லி 40 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரியலி சாரி ஃபார் தட். பட் தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு ரியலி ரியலி தேங்க்ஸ் ஸோ மச். பட் கன்செப்ட் கொஞ்சம் ஷெடியூல்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முதல் கிளாஸஸ் முடிக்கிறது இருந்து. சரி, ஓகே. சரி, இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ நாம இன்றைக்கு நேச்சர் கிளாஸ்ல மிச்ச விஷயங்கள் பார்க்க போறோம். அதோட முடிஞ்ச அசிங் ஸ்டோரேஜ் கன்செப்டும் பார்ப்போம். ரைட், நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் டே 6க்குரியது டூ டூ லிஸ்ட். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். சிஎம்டி பண்றேன். நான் டூ டூ லிஸ்ட்ல வச்சு சிஎம்டி பண்ணியிருக்கேன். அதனால என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். ஸோ உங்கள்ட்ட இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, டூ டூ லிஸ்ட்டுக்குரியது. ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி டூ டூ லிஸ்ட்டுக்குலாம் இருக்கேன். ஸோ சிடி பண்ணோட அவசியம் இல்லை டெர்மினல்ல. ரைட், ஸோ என்னட்ட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ரைட், ஓகே. அண்ட் சிஎம்டியை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். ஸோ எங்கள்கிட்ட ப்ரெசன்டேஷன் ஃபைல் இருக்கு, அது இருக்கட்டும். ரைட், ஒரு ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏரியாவும் இருக்கு. ரைட், ஒரு ப்ரௌசரும் இருக்கு. ரைட், ஐ ஹோப் லைக் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நடந்த கிளாஸஸ் கிளியர் நம்புறேன். யாருக்கு அது கிளியர் இல்லைன்னு சொன்னால் செட் பாக்ஸை யூஸ் பண்ணி என்ன மெசேஜோ என்ன டவுட்ஸோ என்ன கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்களோ அதில் போட்டுக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கேட்காமல இருந்தால் தான் அது பிரச்சனை. சரி, FJSக்குள்ள வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நான் இந்த ஃபைலை ஹைட் பண்ணுறேன். ரைட், இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னால், FJS ஃபைல் நாம நேற்று ஒரு டூ டூ லிஸ்ட் செஞ்சு பார்த்துருந்தாங்க. இதை நான் ரன் பண்ணிக்கொள்றேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணி நான் ஒரு ரன் பண்ண விட்டுருவேன். இது ரைட், ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் செய்யறதில்ல. சிடி பண்ணி கொண்டு வர தேவையில்லைண்டா டூ டூ லிஸ்ட்டுக்குள்ள நாம ஆல்ரெடி இருக்கோம். ஸோ நான் திருப்ப சேஞ்ச் டைரக்டரி பண்ணி போக அவசியம் இல்லை. சிம்பிளி நாம என்பிஎக்ஸை எக்ஸ்போவை ஸ்டார்ட் பண்ணி விட்டா சரி. ஸோ என்பிஎக்ஸால் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். என் ஆல்ரெடி ரியாக்ட் நேட்டிவ் வெப் எல்லாம் ஆல்ரெடி ரன்னிங்ல தான், பேக்கேஜ் ஆட் பண்ணி தான் இருக்கு. ஸோ சிம்பிளி நாம என்பிஎக்ஸ் எக்ஸ்போவை ஸ்டார்ட் பண்ணி விட்டா எங்களுக்கு ரெண்டு ஃபைல், அதாவது எக்ஸ்போ எப்பாவும் சரி வெப் ப்ரௌசர்லேயே நம்ம ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் கண்ட்ரோலோட இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்றேன். ஸோ எங்களுக்கு ஓகே, இதை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஸோ நாம நேற்று செய்த டூ டூ லிஸ்ட் ஆப் இதுதான். ஸோ இந்த ஆப்ல வந்து நாம எதை ஆட் பண்றோமோ, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா லைக் நார்மலா என்ட். ஸோ இதே மாதிரி நாம என்ன செய்யலாம், எத்தனையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ண எங்களுக்கு கீழே லிஸ்டா இது ஷோ பண்ணும். இதுதான் விஷயம். அண்ட் ரீலோட் பண்ணா அழிஞ்சிரும். ஏன்னா இது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கல, ஜஸ்ட் டெம்பரரியா இந்த ஆப் ரன்னிங்ல மட்டும் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டூ டூ லிஸ்ட் ஒன்று நாம செஞ்சிருந்தோம் நேற்று. வியூ ஸ்டேட்டை பயன்படுத்தியிருப்போம். என்னென்ன கம்பனன்ட் வியூ, டெக்ஸ்ட் இன்புட், டச்சபிள் ஒப்பாசிட்டி, தென் ஃபிளாட் லிஸ்ட் என்ற இந்த விஷயங்களை தென் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம். அண்ட் நாம் ஒவ்வொரு முறை இந்த ஃபங்க்ஷன் ஆப்லேயும் நாம் வந்து ரெண்டு டாஸ்க் எடுத்துருவோம். ஒன்று டாஸ்க்குன்னு ஒன்று, ஒரு டாஸ்க்குக்காக நாம டைப் பண்ற ஒரு டாஸ்க்கை வச்சிருக்கிறதுக்காக, தென் டாஸ்க்குகளை வச்சிருக்கிறதுக்காக டாஸ்க்குன்னு ஒன்று. தென் ஒவ்வொரு முறையும் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகி இங்கே டைப் பண்ற அந்த டாஸ்க்குகள் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கிறதுக்காக நாம அட் டாஸ்க் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒன்றும் இல்லை, டாஸ்க்குள்ள என்ன இருக்கு, அதாவது இந்த டாஸ்க்குள்ள என்ன இருக்கு இங்க டைப் பண்றது. அது எப்படி அப்படி வேலை செய்யுது, நாம ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இன்புட்ல வந்து பாருங்க வேல்யூ டாஸ்க்னும் ஒன் சேஞ்ச் ஆகும்போது செட் டாஸ்க்னு சொல்லுது. அப்ப நம்ம இங்க என்ன டைப் பண்ண வலிக்கிறோமோ அப்ப எல்லாம் அந்த டைப் பண்ணப்படுற வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா செட் டாஸ்க்குள்ள போயிடும். செட் டாஸ்க்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன டாஸ்க்குள்ள வரணுமோ இங்க டைப் பண்றது அது வரும். அப்ப டாஸ்க் இருக்கிறது இந்த வேல்யூ. ஓகே, அப்ப அந்த டாஸ்க் எடுத்து ட்ரிம் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஓகே எம்டிஆர் இருக்க ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லாட்டி அந்த டாஸ்க்கை ஒரு ஜேசன் ஃபைல் ஒப்ஜெக்ட் ஃபைலா எடுத்துக்கொள்ளும். ஒரு ஒப்ஜெக்ட் ஃபைலை எடுத்தா ஒன்றும் இல்லை, அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு மூணு அட்ரிபியூட்ஸ் போடுறோம். மெயினா இருக்க வேண்டியவர் இந்த டெக்ஸ்ட் அட்ரிபியூட்டுக்குள்ள டாஸ்க்ன்ற அந்த டீடைல் இங்க நான் என்ன டைப் பண்ணணும் அது வரும். மற்றபடி இப்பத்தே டைம் என்னன்றதை எடுத்து அந்த டைமை ஐடியா எடுத்துக்கொள்ளும். தென் டன் முடிஞ்சதா இல்லையான்னு கேட்டது ஆரம்பத்தில் ஃபோல்ஸ் போடுற டைம் இவ்வளத்தையும் வச்சு ஒரு நியூ டாஸ்க் ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டார். இந்த நியூ டாஸ்க்கை இருக்கிற டாஸ்க்குகளோட அரேக்குள்ள என்ன மல்டிபிள் வேல்யூ வச்சிருக்கிற ஒரு ஏரியா தான் நீங்க அரே. இந்த அரேக்குள்ள இருக்கிற டாஸ்க்குகளோட, அதாவது டாஸ்க்குகள் என்ன இந்த அரேயோட நியூ டாஸ்க் என்ன புதுசாக வரக்கூடிய இந்த டாஸ்கையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த டாஸ்க்கை எம்டி பண்ணி விடுங்க. இந்த டாஸ்க் எம்டி பண்ணி விட்டா என்ன எம்டி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா, ஒன்றும் இல்லாத போய் ரைட் இவ்வளோத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிறகு ரெண்டர் டாஸ்க்னா ஒன்றும் இல்லை, நான் இங்க டைப் பண்ற இந்த டாஸ்க்குகளை ஒரு பேசிக்கா ஒரு டாஸ்க்ன்ற லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுல ஒன் பை ஒன்னா காட்டுறது எப்படி காட்டுப்படும், லிஸ்டா காட்டுப்படும் சொன்னா ஜஸ்ட் ஒரு வியூக்குள்ள ஒரு பட்டன், அந்த பட்டனுக்குள்ள லைக் என்ன சொல்றது ஒரு டெக்ஸ்ட், என்னது தரப்படுற ஐட்டம் என்னவோ அந்த ஐட்டத்துல டெக்ஸ்ட், ஐட்டம் என்ன இருக்கும் ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கு டெக்ஸ்ட் என்னவோ அந்த டாஸ்க் டெக்ஸ்ட் மட்டும் காட்டும். அதனாலதான் நான் நீங்க வந்து என்ன செய்யறேன், நான் இங்க டைப் பண்ணி ஆட் பண்ண உடனே இங்க ஒரு ஆள் வர, இது கிளிக்கபிள் டச்சபிள் ஒப்பாசிட்டியா ஒரு ஜஸ்ட் என்ன வருதோ அதை காட்டுப்படுது. ரைட், இவ்வளவுதான் விஷயம். தென் ரிட்டர்ன் பண்றோம். ஒரு ஃபுல் ஸ்கிரீன் எப்படி இங்க உருவாகுதுன்னு சொன்னா அதுல ஒரு வியூ,
அந்த வியூக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஹெடிங் டு டூ லிஸ்ட்னு சொல்லி தென் வியூ அந்த வியூக்குள்ள டெக்ஸ்ட் இன்புட்டும் ஒரு பட்டனும், அதான் இந்த டெக்ஸ்ட் இன்புட்டும் ஒரு பட்டனும். தென் அதுக்கு திருப்ப ஒரு வியூ, அதுல தான் கீழே ஒரு ஃபிளாட் லிஸ்ட். அந்த ஃபிளாட் லிஸ்ட்டுக்குள்ள வரக்கூடிய டேட்டா எல்லாம் இங்க மேலே இருக்கிற இந்த அரே டாஸ்க்குகள் சொல்லிட்டேன். ரைட், ஓகே. அடுத்த விஷயம் கீ எக்ஸ்ட்ராக்டர். இந்த இந்த ஃபிளாட் லிஸ்ட்ல வரக்கூடிய எல்லா ஐட்டங்களையும் பிரிச்சு காட்டுறதுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் ஃபைலா ஒன்று வச்சுக்கொள்றேன், ஐட்டம். இந்த ஐட்டம்ன்றது எதை ஐடென்டிஃபை பண்ண போதுன்னா ஐட்டம் ஐடியா ஐடென்டிஃபை பண்ண போகுது அப்படின்னு மட்டைக்கும் சொல்லியாச்சு. அப்ப ஐட்டம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஐட்டம் ஐடியா வச்சிருக்க போகுது அப்படின்னு எடுத்தாச்சு. அப்ப ஒவ்வொரு ஐட்டத்திலையும் ஒவ்வொரு ஐட்டம் ஐடி இருக்கும் கட்டாயம். என்னடா இங்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப அந்த ஐடியா அதை எடுத்துக்கொள்ளும். அப்ப கீ எக்ஸ்ட்ராக்டர் ஐடி. இனி ரெண்டர் ஐட்டம் ஒன்றும் இல்லை, நாம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி வரோம் ரெண்டர் டாஸ்க். இது எப்பயுமே அப்ப இந்த ஃபிளாட் லிஸ்ட்ல அதுக்குரிய ஐட்டத்தை இந்த ரெண்டர் டாஸ்க் கிட்ட கொடுக்கும். இங்க அந்த ஐட்டத்திட்ட எடுத்து ஐட்டத்தோட டெக்ஸ்ட்டை வந்து இங்க காட்டப்படும், வேற ஒன்றும் காட்டப்படாது. அப்ப பேசிக்கா இவ்வளவு விஷயம் நம்ம செஞ்சு இதை டிசைனும் பண்ணிருப்போம். இதுதான் லாஸ்ட் கிளாஸ் நாம பார்த்த பேசிக்கான விஷயங்கள். இதுக்குள்ள யாருக்காவது ஏதாவது கேள்விகள் முதல் இருக்குதா? யாருக்காவது பிரச்சனைகள் டவுட்ஸ்கள் இருக்கா? என்னென்ன ரன் பண்ணுது, என்ன கனெக்ட் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் யாருக்காவது கேள்வியெல்லாம் இருக்கான்னு கேட்குறேன். யாருக்காவது டவுட்ஸ், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது இஷ்யூஸ் இதுல யாராவது அப்படி இருந்தால் கேட்கலாம் தாராளமாக. ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது கேள்விகள்? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட்ன்றது மட்டும்தானே காட்டுப்படுது. நான் இந்த ரெண்டு ஐட்டத்தை தூக்குறேன், சரியா? சர்வ் பண்றேன். இப்ப நான் இங்க டைப் பண்ண அட் ஆகும். வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த ஃப்ளோவை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், வடிவா சொல்ல பாருங்க. நான் இப்ப இதுல ஹலோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஐ நீட் டு டூ அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுறேன். ரைட், நான் இப்படி ஒன்று டைப் பண்றேன். இப்ப டைப் பண்ணதை நான் அட்டை கொடுத்தா இது எங்க போகும் என்று முதல் சொல்லுங்க. அப்ப கமெண்ட்ல கமான் மேக் இட் குயிக். அட் பண்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணா எங்க முதலாவது வரும் அப்படின்றத சொல்லுங்க. எங்க வரும்? அட் பண்றதை கிளிக் பண்ணா எங்க வரும்? அந்த ஃப்ளோவை பாப்பா உங்களுக்கு விளங்குதான். அட் பண்றதை கிளிக் பண்ணா எங்க வரும்? அட் பண்றதை கிளிக் பண்ணா எங்க வரும்? யாராச்சும் என்னடா சொல்லுங்க வேண்டாம், கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. எனக்கு கேள்வி அட் பண்றதை கிளிக் பண்ணினா உள்ளுக்கால லொஜிக்கால எனக்கு கீழே இது வராது. நான் அட் பண்றதை கிளிக் பண்ணா கீழே வராது, பாருங்க வராது. என்ன நான் அழிச்சிட்டேன் அதை. என்னுடைய கேள்வி அட் பண்றதை நான் கிளிக் பண்ணினா இருந்தா அட் பண்றதை கிளிக் பண்ணினா இருந்தா அது எங்க போகணும்ன்றதை சொல்லுங்க. அட்ன்றதை கிளிக் பண்ணா வெரி குட் சாரா. என்ன விஷயம்னு சொன்னா நான் அட்டன்றதை கிளிக் பண்ணினா இருந்தா அட்டன்றதை கிளிக் பண்ணா இங்க பாருங்க அட் பட்டன் எங்க இருக்கு? இங்க இருக்க டச்சபிள் ஒபாசிட்டி கண்ணுக்கு தெரியுதா? இதுதான் டச்ன்ற இந்த பட்டன். இந்த பட்டன்ல பாருங்க ஒன் பிரஸ் பண்ணும்போது அட்டன்றதை ஒன் பிரஸ் பண்ணும் பொழுது அது அட்டாஸ்க்ன்றதுக்கு போகுது. அட்டாஸ்க்ன்ற இந்த கான்செப்டுக்கு நீங்க வாங்க. வடிவா பாத்தீங்கன்னா இதுதான் அட்டாஸ்க். இங்க வந்துட்டு சரி, இங்க வந்து முதலாவது விஷயம் என்ன நடக்குது? டாஸ்க்குள்ள இருக்கிறவரை ட்ரிம் பண்ற, அதாவது முன்னுக்கு பின்னுக்கு இருக்க அந்த வாட் இஸ் தட் கால்ட் டெய்ல்ஸ், அந்த ஸ்பேஸ்கள் எக்ஸ்ட்ராவாக இருந்தா அல்லது ஸ்பேஸ் தான் இருக்கு தேவையில்லாத விஷயம் அதை ட்ரிம் பண்ணின பிறகு மிச்சமா ஏதாவது வேல்யூ இருந்தால் அதை என்ன செய்யறாங்க? செக் பண்றாங்க. அது எம்டிக்கு சமனா, அதாவது ஒன்றுமே இல்லை என்றதா இருந்தா ரிட்டர்ன் பண்ணுங்க, வெளியால போயிருங்க, ஒன்னும் சேர்க்காது. ஒருவேளை அதுக்குள்ள என்ன இருக்கண்டா தான் நீங்க மிச்சம் தொடர்ந்து போக விடுவார், இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவார், வெளியால போய் விட்டுருவார். ஓகே, உள்ளுக்க வராங்க. இப்ப உங்கள்கிட்ட நான் ஹலோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஐ நீட் டு டூ அப்படின்னு ஒரு வசனத்தை ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு தந்திருக்கேன். அவரை எடுத்து இந்த அட்டாஸ்க் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு ஒப்ஜெக்டா மாத்த போகுது. எப்படி? நீங்க எடுத்த இந்த டாஸ்க்ன்றது இப்ப இதுக்குள்ள டைப் பண்றது டாஸ்க்குன்ற இந்த டேட்டாக்குள்ள இருக்கும்ன்றதை நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? இங்க டைப் பண்றது ஆட்டோமேட்டிக்கா இந்த டாஸ்க்குள்ள அசைன் ஆகிரும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆராய்ச்சும் இங்க நான் டைப் பண்ற இந்த டேட்டா டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா டாஸ்க்குள்ள செட் ஆகணும். செட் ஆனா தான் நான் இங்க டாஸ்கை செக் பண்ணலாம். அப்படி என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க
ஆன்சர் இங்க இருக்குதுக்குள்ள சொல்லுங்க. இப்படி நான் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த டாஸ்க் அந்த வேல்யூ டாஸ்க்ன்றதுக்குள்ள செட் ஆகணும் அப்படின்றத நான் இங்க எங்க செஞ்சிருக்கேன், எங்க எழுதியிருக்கேன், எங்க எழுதியிருக்கேன், எங்க எழுதியிருக்கேன். நான் இங்க இங்க இந்த சேஞ்ச் பண்ண டெக்ஸ்ட்களை நான் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த டாஸ்க்குள்ள அது போகணும். எங்க டைப் பண்ணிருக்காங்க. வெரி குட். சாரா வெரி குட். அண்ட் லவ்ஷிக் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஒன் சேஞ்ச்ல தான் நான் செட் பண்ணிருக்கேன் டாஸ்க். ஒன் சேஞ்ச் பண்ணும்போது தான் செட் டாஸ்க் பண்ணிருக்கேன். ரைட். அப்ப செட் டாஸ்க் நான் பண்ணினா தான் இங்க டைப் பண்றது ஆட்டோமேட்டிக்கா செட் டாஸ்கின் ஊடாக இங்க டாஸ்க்குள்ள செட் பண்ணும். தென் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள காட்ட வேண்டிய வேல்யூ எங்கிருந்து வருதா வாரன்னு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ டாஸ்க்னு சொல்லி செட் பண்ணப்பட்ட பிறகு திரும்ப அந்த டாஸ்க்ல இருந்து அந்த வேல்யூ எடுபட்டு இங்க ஷோ பண்ணுது. போடுறதுக்கு செட் டாஸ்க், எடுத்து காட்டுறதுக்கு தான் வேல்யூ. இப்ப இந்த ரெண்டு விஷயம் நடக்குது. ரைட். ஓகே. இப்ப இங்க வாங்க திருப்ப. இப்ப என்னுடைய கேள்வி உங்களுக்கு அது புரியணும்னு சொன்னா இப்போ ரைட். இப்போதான் அதுக்கு நான் இதுல எழுதி விளங்கப்படுத்துறேன். மேபி ரைட் உங்களுக்கு இதுல புரியணும்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்ப நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, பக்கத்துல ஒரு பிடிஎன் வச்சிருக்கீங்க, ஒரு பட்டன் வச்சிருக்கீங்க. இப்ப கேள்வி என்னடா, பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க. இப்ப உங்ககிட்ட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்கிற டேட்டாவை நாம வளமையா எப்படி படிச்சோம்னு சொன்னா ரைட், ஒரு ஒரு டாஸ்க் ஒரு டேட்டா இருக்கும். அந்த டாஸ்க் ஈக்குவல் அந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட டெக்ஸ்ட் என்னவோ அதுதான் அப்படின்னு எடுத்து வச்சிருப்போம். இவ்வளவு தான் இங்க செஞ்சு வச்சிருப்போம். இது வளமையா நம்ம செஞ்ச ஒரு லாஜிக். பட் இங்க ஒரு மொபைல் ஆப்ல ஒரு ரியாக்ட் நேட்டிவ்ல இதை மாத்தி பாருங்க கொஞ்சம். ரைட். இங்க என்ன நடக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் நான் இங்க சேஞ்ச் பண்ண அதாவது ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க டைப் பண்ண ஒரு விஷயம் கோல் ஆக போகுது. அவரைத்தான் நான் என்னன்னு சொல்றேன், செட் டாஸ்க். அப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒன் சேஞ்ச் நடக்கும்போது, ஒன் சேஞ்ச் டெக்ஸ்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா செட் டாஸ்க் கால் பண்ண போறேன். செட் டாஸ்க் என்ன கால் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ, இதுக்குள்ள இருக்கிற டேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒன் சேஞ்ச் செட் டாஸ்க் இருந்துன்னா இந்த வேல்யூவை என்ன செஞ்சிடும், டாஸ்க்குள்ள போட்டுரும். நீங்க சொன்ன மாதிரி சொன்னா டாஸ்க்குள்ள அந்த வேல்யூ போட்டுரும். வேல்யூன்றது இங்க அந்த அந்த டெக்ஸ்ட் வேல்யூ சரியா போட்டுரும். இது ஒன் சேஞ்ச்ல தான். அப்ப டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள அடிக்கிற வேல்யூ டாஸ்க்குள்ள போய் போறார். அப்ப டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருந்து டாஸ்க்குள்ள வர செயற்பாடு எப்படி நடக்குதுன்னா ஒன் சேஞ்ச் ஆகும்போது செட் டாஸ்க் கால் பண்ணப்பட்டு இது நடக்குது. இப்ப மாத்தி பாருங்க. இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நார்மலா ஒரு டேட்டா இருக்குன்னு வைப்போம், இந்த டேட்டா எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க டைப் பண்ணதால என்று நினைக்க கூடாது. டைப் பண்ணதை தாண்டி இது எங்க இருந்து வருது? இப்ப இந்த டேட்டா எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குரிய வேல்யூ ஈக்குவல் போட்டு நான் பிராக்கெட்டுக்குள்ள எழுதியிருக்கேன் டாஸ்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டாஸ்க்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காட்டப்பட போகுது. அப்ப டாஸ்க்குள்ள என்ன இருக்கும், ஒரு டாஸ்க் ஒரு அசைன் ஆகி இருக்கு, அது திரும்ப இங்க வந்து வேல்யூன்ற பேர்ல காட்டப்படுது. இதுதான் நீங்க நடக்கிற விஷயம். நீங்க டைப் பண்றதால அதை மாத்தி பார்க்க கூடாது. இதுதான் அந்த ஃப்ளோ. புரியுதான்னு கேக்குறேன். ஓகே ரைட். அப்ப இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இப்ப அப்ப எங்கள்கிட்ட ஒரு டேட்டா அப்ப வந்துட்டார் சரிதானே. அந்த வந்த டேட்டாவை அது என்ன செய்யுது, அது ஒரு ஒப்ஜெக்ட் மாறுது, ஒரு ஒரு ட்ரக் பண்ணுது, ஒரு பெக்கெட்டா மாத்துது. எப்படி தந்த டாஸ்க், அதாவது அங்க இருக்கிற அந்த டேட்டா டாஸ்க் எடுத்து டெக்ஸ்ட் என்ற ஒரு டீட்டெயில் இது நாம படிச்சிருக்கோம் ஜேசன் ஃபைல்ல. மேர்ன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மேர்ன்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நார்மலா சொன்னா ஜேசன் ஃபைல்னு சொன்னா ஒரு ஒப்ஜெக்ட் ஃபைல். என்னது, நீங்க நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் என்று சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு அவருக்கு நேம் என்ன கொலன் ஜோன் கமா ஏஜ் என்ன ஓகே 21 திருப்ப சப்ஜெக்ட் இப்படின்னு டீடைல் வேல்யூ ஒரு பிராக்கெட். ஸோ இதை நாம நார்மலா ஒரு ஒப்ஜெக்ட் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஒப்ஜெக்ட். அப்ப நாமளும் இங்க மல்டிபிள் டேட்டாவை ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமா டிஸ்கிரைப் பண்றதை எடுத்து வச்சுக்க போறோம். அதனால நாம அதை ஒரு ஒப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ண போறோம். அப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது, வெறுமனே டாஸ்க் மட்டும் சர்வ் பண்ணா காணுமா? இல்லையே. டாஸ்க் அதுக்குரிய ஒரு பிரைமரி கீ என்ன மல்டிபிள் டேட்டாவை சர்வ் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு ஒரு ஐடி இருக்கணும். உங்களால ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா கொடுக்கறத விட பேசாம தலை ஐடி இல்ல நம்ம ஒரு யூனிக் கீயை நாமளே கிரியேட் பண்றது.
அப்ப நீ கொடுக்குற அந்த டைம் சர்விங்க பொறுத்து அதுவே என்ன செய்யுதுன்னு சொன்னா டேட் அண்ட் டைமை வச்சு அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுது ஒரு ஐடியா. இப்போதைய டைம் என்னவோ அந்த டேட்டா எடுத்து அந்த டேட்டா டூ ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு ஒரு ஐடி இதுதான் அப்படின்ட்டு ஒரு விஷயம். அண்ட் டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா அந்த தரப்பட்ட டாஸ்க். தென் டன் அண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு, அந்த ஸ்டேட்டஸுக்கு ஃபால்ஸ் இருக்கு, இப்போதைக்கு அப்ப முடிக்கப்படல. இந்த 3 டீடைலையும் வச்சிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன பெயர்ல? நியூ டாஸ்க்ன்ற பெயர்ல. அப்ப பாருங்க, ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணி அட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணின உடனே இங்க போய் அட்ன்ற பட்டன் வந்து ஒன் பிரஸ் ஆகும்போது அட் டாஸ்க் போகுது. அட் டாஸ்க்குள்ள வந்து டாஸ்க் முதல் எடுக்குது. டாஸ்க்ன்றது யாருண்டா? இவர் தான். இந்த டாஸ்க்குள்ள என்ன இருப்பாருன்னு சொன்னா இங்க இன்புட் பாக்ஸ்ல நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அதான் நீங்க செட் டாஸ்க் ஆகிருக்கும். ஸோ அந்த செட் டாஸ்க் ஆக்கிப்பட்ட இந்த டாஸ்க் எடுத்து ட்ரிம் பண்ணி செக் பண்ணுது. ஓகே எம்டியா இல்லைன்னா உள்ளுக்க வர அவர் ஒரு ஒப்ஜெக்டா மாத்தி விட்டுறாரு. ஒரு டாஸ்க்கை பெரிய ஒரு பெக்கப் கணக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுத்து ஒரு டாஸ்கா மாத்தி விடுறாரு. இப்ப அந்த டாஸ்கை இருக்கிற டாஸ்க்குகளோட மேபி அது ஆரம்பத்தில் எம்டியா இருக்கலாம் அல்லது பிறகு போக போக டாஸ்குகளா இருக்கலாம். இந்த டாஸ்குகள் என்ற ஒரு அரேக்குள்ள இருக்கிற டாஸ்குகளோட அதான் இருக்கிற டாஸ்குகளோட நான் அதை வாசிக்கிற விதத்தோட இருக்கிற டாஸ்குகளோட இந்த நியூ டாஸ்க்ன்றது நான் இங்க உருவாக்கி வச்சுக்கிற இது பேர் ரெண்டு இல்லை, நான் மீனிங்ஃபுல்லா கொண்டதா நியூ டாஸ்க். இதுக்கு நீங்க வேற பேரும் வைக்கலாம். நியூ டாஸ்க் ஆட் பண்ணி விட போறோம். அப்போ ஒரு பெரிய வரிசையில இவரையும் கொண்டு வந்து வச்சு விட்டாச்சு. இனி எம்டி இது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டி ஆகணும் தானே, ஆட்டோமேட்டிக்கா டாஸ்க் எம்டி ஆக்கி விட்டா டாஸ்க் எம்டி ஆயிரும். டாஸ்க் எம்டி ஆனா டாஸ்க் வேல்யூ இங்க எம்டி ஆயிரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயமும் நடந்துருக்கு. அப்ப அட் ஆக்கி இங்க வந்துருக்கு. ரைட், அவ்வளவுதான். இப்ப நம்ம டாஸ்க்ன்ற இந்த பெரிய லிஸ்டுக்குள்ள எல்லா டாஸ்க்களும் இருக்கு. இனி அந்த டாஸ்க்களை காட்டுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் ரெண்டர் டாஸ்க். ரெண்டர் டாஸ்க்ன்றது ஒன்றும் இல்லை, இருக்கிற டாஸ்க்களை நான் இங்க காட்ட போறேன். எப்படி காட்ட போறேன்? ஒரு வியூல காட்ட போறேன். இப்ப என்னுடைய களி எனக்கு டாஸ்க்ல ஐடி காட்டப்படணும், டெக்ஸ்ட் காட்டப்படணும், டன் ஆண்டு காட்டப்படணும், எல்லாம் காட்டப்படணும்னு சொன்னா நான் வியூக்குள்ள என்னென்ன எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. இப்ப ரெண்டர் டாஸ்க் நான் ரெண்டர் டாஸ்க்ன்றது எங்க கோல் ஆகுதுன்னா வடிவா கணிச்சு பாருங்க. கிளியர்ல ஒரு ஃபிளாட் லிஸ்ட்டுக்கு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் இமேஜின் இந்த ஃபிளாட் லிஸ்ட்ல டேட்டான்றது டாஸ்க்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுக்க போகுது. ஓகே, டாஸ்க்ண்டா இதுதான் டாஸ்க். இதுக்குள்ள என்னதோ டேட்டாக்கள் இருக்கும், அடிக்கடி இருக்குதானே இருக்கும். ஓகே, ஆனா இருக்கிற டேட்டாக்கள் எல்லாத்தையும் டாஸ்க்ல எடுக்குது. அடுத்தது கீ எக்ஸ்ட்ராக்டர். டேட்டா கீ எக்ஸ்ட்ராக்டர் ரெண்டு ஐட்டம், மூணுமே எங்களுக்கு ஃபிளாட் லிஸ்ட்ல முக்கியமான இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். இது நீங்க போட்டு தான் ஆகணும். அப்ப டாஸ்க்குகள் ஓகே சார், ஓகே டாஸ்க்ன்றது ஒரு அரே, அதை டேட்டாக்குள்ள கொண்டு வந்து போட்டு விடுறீங்க. அப்ப பிளாட் லிஸ்டட் டேட்டா வந்து டாஸ்க்குகள் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, அதென்ன கீ எக்ஸ்ட்ராக்டர் ஐட்டம்னு சொன்னா ஐட்டம்ன்றது ஒரு பெராமீட்டர். இந்த கீ எக்ஸ்ட்ராக்டர் தனக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள. இப்ப ஐட்டம் அது ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கொள்ளும். ஒரு ரோ, ஒரு வரி, அப்படி ஒரு ஐட்டம், ஒரு டேட்டா, அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். அதான் அந்த ஒரு ப்ரீடிஃபைண்டா அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, இப்ப அந்த ஐட்டம்ன்றதை எப்படி கீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது, எப்படி அதை பிரிச்சு காட்டுறது மற்றதுகள்ல இருந்து அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஐட்டத்துல ஐடி. அதான் நாம ஐட்டத்துல ஐடி என்ன, இதுதான் அந்த ஐட்டத்துல ஐடி. ஐட்டம் என்ன? இப்போதைக்கு ஒரு ஐடி, இந்த ஐட்டத்துட்டு ஐடி. ரைட், அப்ப கீ எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுத்தாச்சு. இப்ப இந்த ஃபிளாட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு டேட்டா, அதை ஜுனிக்கா அப்படி ஐடென்டிஃபை பண்றது ரெண்டும் அதுக்கு தெரியும். இனி தெரிய வேண்டியது எப்படி இது காட்டுப்பட போகுது. ஸோ அதுக்கு ரெண்டர் ஐட்டம் எப்படி காட்டுப்பட போகுதுன்றா ரெண்டர் டாஸ்க் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல இப்போதைக்கு வெறும் எம்டி வியூ தான் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க என்னதான் அட் பண்ணினாலும் அட் ஆக ஆட்டோமேட்டிக்கா அட் ஆகும். ஆனா ரெண்டர் டாஸ்க்ன்றது இங்க வேலை செய்யாது. ஏன்னா ரெண்டர் டாஸ்க்ன்றது இங்க பாத்தீங்கன்னா வெறும் எம்டி. அப்ப என்னதான் ஃபிளாட் லிஸ்ட்டுக்குள்ள வேல்யூ இருந்தாலும் இங்க காட்டப்படாது. நான் அதுக்கு அட் பண்றேன், காட்டாது. திருப்ப அட் பண்றேன், காட்டாது. திருப்ப அட் பண்றேன், காட்டாது. ரைட் கைஸ், 1 minute. Sorry guys, that was a phone call. Right, okay. இதுல கணக்கு பேர் லைக் இந்த விஷயத்தை கேட்டிருக்கீங்க. ரைட், ஸோ ஐட்டம் என்றதுக்கு பதிலாக வேற நேம் கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரைட், முக்கியமா சாரா, ஸோ ஐட்டம்ன்றது பதிலாக வேற நேம் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ரைட், ஓகே, லெட்ஸ் சி. அண்ட் டெம்பரரி ரெண்டர் டாஸ்க் சேவ் பண்ணிட்டு தானே இருக்கும் சார். ஓகே, ரைட், ஓகே, என்ன ஆமா அதே தான். சரி, என்னன்னு பார்ப்போம். சரியா, இப்போ நீங்க முதல் இந்த விஷயத்துக்கு வரும், என்ன அதை காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டர் டாஸ்க்ன்றது காட்டுறதுக்கு, ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு. ஆனா கன்செப்ட் என்னன்னா சர்விங் நடந்துகிட்டு தான் இருக்கும். அட் பண்ண டாஸ்க்குள்ள விஷயங்கள் அடங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா வெளியால பிளாட் லிஸ்ட்ல அந்த டாஸ்க்கள் காட்டப்படணும்னு சொன்னா இந்த ரெண்டர் ஐட்டம் வேலை செய்யணும். ரெண்டர் ஐட்டத்துக்குள்ள நான் கொடுத்துக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனின் படி போய் மேல பார்த்தா ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒன்றும் எழுதல. அப்ப இங்க என்ன காட்டும்? ஒன்றும் காட்டப்படாது. நான் ஒருவேளை இதுக்குள்ள டெக்ஸ்ட் என்று கொடுத்து
பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூ கொடுக்குறேன். என்னது? ஐட்டத்தோட ஐடி ரெண்டு மட்டும் கொடுக்குறேன். சேவ் பண்றேன். இப்ப பாருங்க அந்த ஐடி மட்டும் காட்டுது. விளங்குதா? ரைட். இதே மாதிரி திருப்ப டெக்ஸ்ட் ஐட்டத்தோட என்ன வருண்டாப்பா? டெக்ஸ்ட் வைப்போம். இப்ப பாருங்க ஐட்டமும் அதோட டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்களா? அவ்வளவு சேவ் ஆயிருக்கு வந்துருக்கு. ஏன் இங்க நான் ரெண்டர் பண்றது எப்படி இங்க நான் வியூவை செட் பண்ணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா பிளாட் லிஸ்ட் ரெண்டரிங் வேலை செய்யுது. ரைட். இப்ப இதுக்கு கீழே ஒரு 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 டெக்ஸ்ட் போடுறேன் நான் திருப்ப. ஸோ டெக்ஸ்ட் என்னது? ஐட்டத்தோட சாரி ஐட்டத்தோட டன் சேவ் பண்றேன். ரைட். ஐட்டத்தோட டன் வந்து என்ன? பூலியன், ஃபால்ஸா, ட்ரூவா, கன்செப்ட். ரைட். ஸோ அப்போ இந்த தான் அதுல ட்ரூ ஃபால்ஸ் அதுல ஆன்சர் பண்ணப்படுது. ரைட். அவ்வளவுதான். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இது உங்களுக்கு 0. ரைட். அப்ப விஷயம் என்ன? இவ்வளவு தான். இப்ப கேள்வி. ஸோ நான் இப்ப இதை தூக்குறேன். இப்போதைக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம். இப்போதைக்கு இது தூக்குறேன். பிறகு கைப்பாங்க. ரைட். இப்ப கன்செப்ட் என்னன்னா இப்ப என்னட்டா ஐடி ஓகே, இது ஓகே. ஸோ ஐடி நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெண்டர் ஐட்டம் இது. இப்ப கேள்வி என்னன்னா அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு ஐட்டமும் எடுபட்டு உள்ளுக்கு கொடுப்படுது. அந்த ரெண்டர் டாஸ்க் அந்த ஐட்டத்தை எடுத்து அதோட டீடைல்ஸை காட்டுறாரு. இப்படிதான் ரெண்டர் பண்றோம். இதுதான் முதல் விஷயம். இது முதல் கிளியரா? இது முதல் கிளியரா? அப்ப நாம எப்படி டீடைல்ஸ் காட்ட போறோம்ன்ற இந்த விஷயம் ஆட் பண்ண நமக்கு இது காட்டப்படும். ரைட். இப்போதான் அதுக்கு ஆட் பண்றேன், சேவ் பண்றேன். யூனோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐடியில ஒவ்வொரு டாஸ்கா காட்டப்படுது. ஆட் பண்ண இது காட்டப்படுது. ஆட் பண்றது எல்லா வேலையும் செய்யறவர் இந்த அளவு. நார்மலா டேட்டாக்களை வச்சிருக்கிறவர் இவர். டேட்டா பிளாட் லிஸ்ட்ல எப்படி காட்டப்படணும்ன்ற ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற இவர். அது என்னத்தை காட்டப்படணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரெண்டு டாஸ்க்ன்றது இங்க வேலை செய்யும். இந்த அளவு முதல் கிளியரானு கேட்கிறேன். என்ன சாரா ஒரு கேள்வி கேட்டோம், அந்த கேள்வியை நான் கதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஐட்டம்ன்றதுக்கு பதிலாக வேற டைம் கொடுக்கலாம். அந்த கதையை கதைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இருக்கிற இப்ப நான் கதைச்ச இந்த விஷயமும் அது கிளியரானு கேட்கிறேன். இருக்கிறார்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா பெட்டர். யாருக்காவது கேள்விகள் மிச்சாக்கள்? மிச்சாக்கள் ரெண்டர் டாஸ்க்ன்றது நல்ல கேள்வி. ரெண்டர் டாஸ்க்ன்றது நாம வைக்கிற பேர். அதுல கணக்கு பேருக்கு அப்ப ஒரு குழப்பம் இருக்குன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நான் சும்மா ஷோ டாஸ்க் வைக்கிறேன். ஷோ டாஸ்க் நீங்க வச்சா நான் இங்கேயும் என்ன செய்யணும்? ரெண்டர் ஐட்டம் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நான், ஷோ டாஸ்க். ரைட். பேசிக்கா நான் ஷோ டாஸ்க் பண்றேன். சரிதானே? ரைட். நாம வந்து அலௌண்ட் கொடுக்குறேன், ஆட் பண்றேன். சரி, அது பிரச்சனை இல்லை. ரைட். ஷோ டாஸ்க். ஓகே தஸ்னீம், தஸ்னீம் ஓகேயா? அது பிரச்சனை இல்லை. அப்ப அது நாம ஒரு ஃபங்க்ஷன் நாம வைக்கிறோம். அது ஓகே. ரைட். வேற கேள்விகள்? சரி. இப்ப சரி, இப்ப அடுத்த கதைக்கு வரும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல ஐட்டம். ஸோ இந்த ஐட்டத்துக்கு பதிலாக சும்மா ஸ்டஃப் வைக்கிறேன். ஸோ ஸ்டஃப் தென் ஸ்டஃப்டு ஐடி. ரைட்டா? அதே மாதிரி அப்ப இங்க வந்து லைக் சிம்பிளா ஸ்டஃப் தென் ஸ்டஃப்டு ஐடி தென் திருப்ப ஸ்டஃப் ஐடி. ரைட். இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இவ்வளவு நான் மாத்துட்டேன். ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை முன்னாடி சொல்லிட்டேன். இதை செஞ்சு காட்டினாதான் உங்களுக்கும் ஓகே. ரைட். இது என்ன நடந்திருக்கு? இப்ப இதுக்கு நேற்று ஒரு ஹிண்ட் தந்தேன். சரி, நானே அதை கொண்டு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு அதுவும் புரியும். லைக் ஃபிளாட் லிஸ்ட் கம்போனன்ட் ரியாக்னேட். சரி, ஃபிளாட் லிஸ்ட் எடுத்துக்கணும். சரி, அது அது ஒரு பக்கம் வரட்டும். நீங்க எனக்கு சொல்லுங்க, ஏன் இப்ப அவுட்புட் இல்லாம போயிட்டு? உங்களுக்கு தெரியும் ரியாக்னேட்டிவ்ல அவுட்புட் எப்ப இல்லாம போகும்? பெரும்பாலும் எரர்கள் வரும்போது. பெரும்பாலும் எரர்கள் வரும்பொழுது. ரைட். ஓகே. சரி, இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா சில டைம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ரைட்.
பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு சொன்னா இப்ப இதுல உங்களுக்கு தெரியணும். இதுல ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி, நான் கன்சோல கொடுக்குறேன். ரைட். ஸோ இதுல ரியாக்ட் நேட்டிவ் இந்த ஏதோ ஒரு எரர் வந்து காட்டியிருக்கு. ரைட், ஓகே, இருக்கட்டும். இப்ப கேர்லி என்னன்னு சொன்னா இது ஒரு எரர் வந்திருக்கு, இதனால அவுட்புட் வரல. ஏன் வரல? ஏனென்றா நாம கீ எக்ஸ்ட்ராக்டர்ல கொடுத்துருக்க விஷயம்